இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்த்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கள் வாழ்வின் ஒளியே, உந்தன் அருள் போதுமே எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுமை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுமை ஆராதிப்பேன். வல்லவனே உம்மை ஆராதிப்பேன், நல்லவனே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் இந்த உலகளாவிய தொடர் ஜெப வழிபாட்டில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற அன்பு நெஞ்சங்களே, இந்த தொடர் ஜெப வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவின் அன்பு தன்னலமில்லாத அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, நமக்காக உயிரையும் தியாகம் செய்த அன்பு. உயிரை கொடுத்து விட்ட பின் நாம் அவரை அன்பு செய்வோம் அல்லது இல்லை என்பது எப்படி அவருக்கு தெரியும்? அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராமல் நம்மை அன்பு செய்தார். நாமும் பிறருக்கு தன்னலமற்ற எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை வழங்குவோம் என்னும் சிந்தனையோடு இந்த உலகளாவிய தொடர் ஜெப வழிபாட்டில் பங்கெடுப்போம். மேலும் உலகம் முழுவதும் போர்கள் ஓய்ந்து அமைதி நிலை பெற சிறப்பாக இந்த ஆராதனையில் ஜெபிப்போம். நன்றி வழிபாடு. நம் வாழ்வில் 3 எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகள் மிக முக்கியமானவையாக உள்ளன. குறிப்பாக அன்பு, பாசம், அமைதி, நலம், நன்மை, உதவி போன்றவை. இவை நம் வாழ்வில் நீங்காமல் நிறைந்துள்ளன. இவற்றை சுற்றியே நம் வாழ்வு பயணிக்கிறது. இவற்றோடு சேர்த்து ஏன் இவற்றை விட மேலாக நன்றி என்ற 3 எழுத்து வார்த்தையும் நம் வாழ்வில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த நன்றியை நம்மை முழுவதுமாக அன்பு செய்யும் திரு இருதய ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஏனென்றால் அவரது அன்பு உண்மையான அன்பு.
அவரது அன்பு முழுமையான அன்பு. அன்பை நினைந்து நன்றி கூறுவோம். உங்கள் பதில்: நன்றி இறைவா, நன்றி. நன்றி இறைவா நன்றி என்பதை பாடலாக பாடி நாம் இறைவனுக்கு புகழ் செலுத்துவோம். நன்றி இறைவா நன்றி, நன்றி இறைவா நன்றி. நீர் கொடுத்த உடல் நலத்திற்காக நன்றி இறைவா நன்றி, நீர் கொடுத்த நல் உணவிற்காக நன்றி இறைவா நன்றி, நீர் கொடுத்த உறவுகளுக்காக நன்றி இறைவா நன்றி, நாங்கள் பெற்றுக்கொண்ட அளவில்லாத ஆசிற்காக நன்றி இறைவா நன்றி, ஆண்டு முழுவதும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி இறைவா நன்றி, புதிய அனுபவங்களை எமக்கு தந்தமைக்காக நன்றி இறைவா நன்றி, எங்கள் பணிகளை செய்ய ஆற்றல் கொடுத்தமைக்காக நன்றி இறைவா நன்றி, எங்கள் பணிகளில் முன்னேற்றத்தை தந்தமைக்காக நன்றி இறைவா நன்றி, எங்கள் பங்கில் பணி செய்ய நல் உள்ளங்களை கொடுத்ததற்காக நன்றி இறைவா நன்றி, இயற்கை அழிவுகளில் இருந்து எம்மை காத்தமைக்காக நன்றி இறைவா நன்றி, எம் கரம் பிடித்து எம்மை வழிநடத்துவதற்காக நன்றி இறைவா நன்றி, எம் பயணத்தில் பாதுகாப்பு அளித்தமைக்காக நன்றி இறைவா நன்றி, பொருளாதாரத்தில் எம்மை உயர்த்தியமைக்காக நன்றி இறைவா நன்றி, தாழ்ச்சியோடு எம்மை வாழ வைத்தமைக்காக நன்றி இறைவா நன்றி, மகிழ்ச்சியோடு எம்மை வாழ வைத்தமைக்காக நன்றி இறைவா நன்றி, பகிர்தலோடு எம்மை வாழ வைத்தமைக்காக நன்றி இறைவா நன்றி, எமக்கு அமைதியை வழங்கி வருகிறதற்காக நன்றி இறைவா நன்றி. இயேசுவின் திரு இதய அன்பர்களே, இயேசுவின் திரு இதயம் நம்மீது அன்பு கொண்ட இதயமாக இருக்கிறது. நமக்காக ஒவ்வொரு நாளும் துடிக்கின்ற இதயமாக இருக்கிறது. அந்த இதய அன்பை மறந்து அந்த இதயத்திற்கு எதிராக, அவர் அன்பிற்கு எதிராக நாம் செய்த குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். அன்பிற்கு எதிராய் பாவம் செய்தேன், உம்மானைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும்.
எதிராய் பாவம் செய்தேன். உம் பாசத்துக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். உம் கருணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உம் கருத்துக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். நீதிக்கு எதிராய் பாவம் செய்தேன். உம் நேர்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். கற்புக்கு எதிராய் பாவம் செய்தேன். என் கடமைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அசட்டைத்தனத்தையும் நிந்தையையும் பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பு இதயம் எல்லா இடங்களிலும் அனுபவிக்கின்ற மறதி நிந்தைகளுக்கெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகாரம் புரிய ஆவல் கொண்டு உமது பீடத்தின் முன்பாக இதோ நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்கள் காரணமாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகிறோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராய் இருக்கிறோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். மரியாதையற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்துவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாய் சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் அருட்பணியாளர்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் இறை நற்கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திரு அவையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். ஓ ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறை மாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் கன்னித்தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகின்றோம். இனி நாங்கள் நம்பிக்கையில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரிகளாய் இருக்கிற புனித கன்னிமரியாவின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கை ஏற்றருளும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் உமது அருளில் நிலைத்திருக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய பணியிலும் இறக்கும் மட்டும் நாங்கள் தவறாமல் இருக்க செய்தள்ளும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய. இயேசுவும் சக்கேயுவும். இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கே சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்திலே ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போய் இருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமருவோம். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு பெருமுயற்சியாக தொடர்ந்து இந்த அமைதிக்கான இறைவேண்டல் வழிபாட்டை வெவ்வேறு இடங்களிலே அமைத்து ஜெபித்து உலகிலே அமைதியை கொணர வேண்டும் என்று விருப்பத்துடன் இந்த ஜெப வழிபாடு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை நற்கருணையிலே நாமும் இங்கே பீடத்திலே பிரசன்னமாக்கி அவர் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய அகில உலக நிலை என்ன? ஏன் இன்றைக்கு நமது வீட்டிலே இருக்கக்கூடிய நிலை என்ன? நாட்டிலே இருக்கக்கூடிய சூழல் என்ன? உலகிலே நிலவுகின்ற நிலை என்ன என்பதை நாம் படிப்படியாக பார்க்கலாம். வீட்டிலே இன்றைக்கு என்ன சூழல் இருக்கிறது என்று பாருங்கள். உறவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். கணவன் மனைவி என்ற வகையிலேயும்
தந்தை, தாய், பிள்ளைகள் என்ற நிலையிலேயும் இந்த உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு காரணம் என்ன? பல காரணங்களை நாம் சொல்லலாம். குறிப்பாக இந்த ஓடுகின்ற உலகம், நிற்காமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற உலகம், எதற்கும் நேரமில்லை என்று சொல்லுகின்ற இந்த உலகம் கடவுளுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குகின்றதா? நமது வீடுகளிலே இறைவனுக்கு இறை வேண்டலுக்கும் இடம் இருக்கிறதா? அங்கே இறைவனுக்கு இடம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் நலமாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாடு என்கின்ற அளவிலே இன்றைக்கு நாட்டிலே எவ்வளவு ஒரு வேறுபாடு, வித்தியாசங்கள், கொலை, கொள்ளை, பலவிதமான அநீதிகள், அட்டூழியங்கள், இதையெல்லாம் நாம் எப்படி பார்க்கின்றோம் என்று சொன்னால், மனிதர்கள் விலங்குகளாகவே மாறிவிட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விலங்குகள் கூட காடுகளிலே இப்படி இருப்பது இல்லை. ஆனால் மனிதர்கள் விலங்குகளை விட மோசமாக மாறிவிட்ட சூழலிலே எங்கே அமைதி இருக்கிறது? எங்கே மகிழ்ச்சி இருக்கிறது? எங்கே குடும்ப உறவு இருக்கிறது நாட்டின் அளவிலே என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அதுவும் ஒரு வெறுமனே நாம் உணர்கின்ற ஒன்றுதான். உலகளாவிய விதத்திலே சொல்லவே வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு தொலைக்காட்சி செய்தித்தாட்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் நாம் உடனடியாக காண்கின்ற காட்சி என்ன? இஸ்ராயல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மேல் போர் தொடுக்கிறது, லெபனான் மீது குண்டு வீசுகிறது. இந்த ஈரான் பதிலடி கொடுக்கின்றது. தனது தோழமை நாடுகள், அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை எதிர்பாராத நேரத்திலே தாக்குகிறது. இதனால் எத்தனை விமானங்கள் நின்று போய்விட்டது, அழிந்து போய்விட்டது. எத்தனை பயணிகள் ஆங்காங்கே நின்று அவர்கள் தொடர்ந்து பயணத்தை செல்ல முடியாமல், தங்களுடைய வீடுகளுக்கும் உறவுகளுக்கும் சென்று அடையாமல் எவ்வளவு தொல்லை அடைகிறார்கள். நாட்டிலே விலைவாசி உயர்கிறது, எரிபொருள் என்பது தட்டுப்பாடாக இருக்கிறது. மக்கள் இவ்வளவு அவஸ்தைக்கும் ஆளாவதற்கு ஒரே காரணம் என்ன என்று சொன்னால், உலகளாவிய விதத்திலே இன்றைக்கு நடக்கக்கூடிய போர். இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் மிக பகிரங்கமாக, வெளிப்படையாகவே அவர் இதை கடிந்து கொண்டார். இதற்கெல்லாம் காரணம் இந்த ஈகோ என்று சொல்கின்றோமே, இந்த நான் என்ற அகங்காரம். இதன் அடிப்படையில் தான் நானா நீயா என்ற போரிலே இறங்குகின்றார்கள். இதனுடைய விளைவுதான் எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு உயிர் நஷ்டம், எவ்வளவு பொருள் சேதம். ஏழை எளியவர்கள் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவ்வளவு செலவு செய்து படைக்கலன்களிலே இவர்கள் அதிக நம்பிக்கை வைத்து நாட்டோடு போரிடுகின்ற உலகளாவிய சூழலை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சூழல் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியோடு எப்படி தொடர்பு உடையதாக இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். ஜக்கேயு என்று சொல்லக்கூடியவன் சுங்கத்துறையிலே வரி வசூலித்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன். அவன் எப்படி சம்பாதிக்கிறான் பாருங்கள். இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் படித்தோம், ஜக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். செல்வர். அவன் எப்படி அந்த ஜக்கேயு பணத்தை சம்பாதித்தான்? நமக்கு தெரியும். அநியாயமாக சம்பாதித்தான். அடுத்தவர்கள் வயிற்றிலே அடித்து சம்பாதித்தான். கொள்ளை அடித்து அவன் சேர்த்து வைத்தான். இப்படித்தான் அவன் செல்வம் சேர்த்தானே ஒழிய நல்ல முறையில் அவன் செல்வம் சேர்க்கவில்லை. அப்படி என்றால் எங்கே நீதி இருக்கிறது? எங்கே உண்மை இருக்கிறது? எங்கே அன்பு இருக்கிறது? எங்கே இரக்கம் இருக்கிறது? எங்கே மனசாட்சி இருக்கிறது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எல்லோரையும் வயிற்றில் அடித்து சேர்த்து கொள்கின்ற விலங்குத்தன்மைத்தான், பேராசைத்தான் இந்த ஜக்கேயுனுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். இப்படி இருந்த இந்த ஜக்கேயு ஆண்டவரை சந்திக்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நேரடியாக சந்திக்கிறான். இவர் யார் என்று பார்க்கின்ற ஆர்வத்தோடு அவன் அந்த மரத்தில் ஏறி, அவன் குள்ள மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அந்த குள்ள மனிதன் மரத்தில் ஏறி ஆண்டவரை எப்படியாவது மேலிருந்து பார்க்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கின்றான். ஆண்டவரே அவனிடம் வருகிறார். இறங்கி வா என்று சொல்கின்றார். ஜக்கேயு இறங்கி வந்தான். மரத்தில் இருந்து மட்டும் அல்ல,
தன்னுடைய பெருமை, தன்னுடைய செருக்கு, தன்னுடைய மிகப்பெரிய செல்வம் என்ற பலம், தன்னுடைய ஆள்பலம் எல்லாவற்றிலும் இருந்து அவன் இறங்கி வந்தான். இறங்கி வந்து இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். விருந்தினராக அவன் உபசரித்தான். அப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே இந்த மனமாற்றம் நடைபெறுகிறது. இந்த சக்கேயு என்ன சொல்கின்றான் பாருங்கள். யார் மீதாவது நான் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக கொடுத்து விடுகின்றேன். என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன் என்று அவன் மனம் மாறி எதையெல்லாம் அநீதியாக சம்பாதித்தானோ அதையெல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதம் கொண்டு வந்து வைத்து இதையெல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் சரணடைகிறான். ஆண்டவரை தேடுகின்றான். ஆண்டவரும் என்ன சொல்கின்றார் பாருங்கள். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இந்த ஜெப வழிபாட்டிலே இதற்காகத்தான் நாம் ஜெபிக்கின்றோம். இன்று இந்த உலகத்திலே மீட்பு உண்டாயிற்று. அந்த வீட்டிலே மீட்பு என்று சொல்கின்ற பொழுது சக்கேயு மனமாற்றம் அடைகிறான், மன அமைதி பெறுகின்றான், மன மகிழ்ச்சி பெறுகின்றான். அவன் எல்லாவற்றிலும் இறைவனோடு சேர்ந்து ஒப்புரவாகி எல்லா சகோதர சகோதரிகளிடம் அவன் இணைகின்றான். இதுதான் உண்மையான ஒப்புரவு, இதுதான் மனமாற்றம் என்பதாகும். இன்றைக்கு உலகத்திலே இதுதான் தேவைப்படுகிறது. வீட்டிலேயும் சரி, நாட்டிலேயும் சரி, உலகத்திலேயும் சரி, இந்த மனமாற்றம் நமக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பரிகாரம் என்று சொல்கின்றோம். இன்றைக்கு நாம் ஜெப அளவிலே பரிகாரம் செய்கின்றோம். இந்த ஜெபம் மக்கள் மனதை தூண்டி எழுப்ப வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்ப வேண்டும். அவர்களுடைய மனசாட்சியை குத்தி அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தும் என்று சொன்னால் உலகளாவிய வகையிலே தலைவர்கள் தங்களுடைய தவற்றை உணர்வார்கள். கருணையோடு அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். இரக்கத்தை காட்ட முன் வருவார்கள். சண்டையை தவிர்ப்பார்கள். உயிர் சேதம், பொருட்சேதம் என்றெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுதான் மீட்பு, அதுதான் ஒப்புரவு, அதுதான் இறை மனித உறவு என்பதை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வழிபாட்டின் வழியாக இதோ நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருக்கின்ற நாம் இதற்காக ஜெபிப்போம். அன்றைக்கு சக்கேயுவிடம் ஏற்பட்ட மனமாற்றம், அவருடைய மனசாட்சியை அவர் மீண்டும் தட்டி எழுப்பி பெற்றுக்கொண்ட அதே உணர்வை நம்முடைய வீட்டிலேயும் நம்முடைய நாட்டிலேயும் குறிப்பாக உலகளாவிய விதத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்ளத்திலேயும் இயேசு வர வேண்டும். இயேசு அவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இனி போர்கள் என்பதே இருக்கக்கூடாது. இந்த போர்களினால் வரக்கூடிய சேதம் நிகழக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வளர்ச்சி வாழ்வை அடைய வேண்டும் என்று நாம் நற்கருணை ஆண்டவரிடம் வேண்டி செபிப்போம். அன்பு இறைவா, உம் உடலாகிய திருச்சபையை வழிநடத்துகின்ற எம் திருத்தந்தை லியோ, எம் பேராயர்கள், ஆயர்கள் மற்றும் குருக்கள் அனைவரும் உம் பாதையில் நடந்து துன்பங்களுக்கு மத்தியிலும் சவால்களுக்கு மத்தியிலும் இறை மக்களை திரு இருதய ஆண்டவரின் பாதையில் வழிநடத்தும் தியாக தீபங்களாக வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆட்சியும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே இறைவா. உமது கருணையால் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படும் நாட்டு தலைவர்கள் உமது நீதியின்படி நடந்திடவும், தங்களின் தனிப்பட்ட நலனுக்காக மக்களை பிரித்தாளாமலும், மக்கள் தங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழ்ந்திடவும், மேலும் உமது திருமகனின் திரு இதயத்தின் அன்பினால் அவர்களை ஆளும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 30 வயது துடிப்புள்ள இளைஞனாக தனது பணியை தொடங்கிய இயேசுவின் தந்தையே இறைவா, இளைஞனாக இருந்த மோசேயை, இளைஞனான சவுலை நீர் உம் பணிக்காக தேர்ந்து கொண்டீர். அன்பு ஆண்டவரே, எம் நாட்டிலும் ஏராளமான இளைஞர்கள் இளம்பெண்கள் உள்ளனர். அவர்களின் இதயங்களை உமது ஆவியால் நிரப்பி அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் முக்கிய மதிப்பீடுகளை கண்டுணர்ந்து வாழ்ந்திடவும் நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் ஆற்றலை
திறமைகளை நல்வழியில் பயன்படுத்திடவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற எம் இயேசுவின் தந்தையே, ஊடகங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் உமது கொடைகளே. நாங்கள் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை அளவோடு பயன்படுத்தவும், இயேசுவின் திரு இதய அன்போடு நல்ல செய்திகளை பரப்பிட அவற்றை பயன்படுத்தும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை அரசில் இடம் பிடிக்க இனிய குழந்தைகளாக மாறுங்கள் என்றவரே, ஆசி பெற உம்மிடம் வந்தவர்களை அதட்டிய போது தடுக்க வேண்டாம் என்று கூறி தாவி அணைத்து ஆசி வழங்கி சிறு குழந்தைகள் மீது நீர் சிறப்பான அன்பு வைத்திருந்தீர் என்பதை எங்களுக்கு எண்பித்தீர். கோவிலில் வழிபட இடையூறாக இருந்தவர்களை சாட்டையால் விரட்டிய நீர், குழந்தைகளுக்கு இடரலாய் இருப்பவரின் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் அமிழ்த்துங்கள் என்றீர். நீர் பெண்களுக்கு மதிப்பளித்து உம் பணியில் இடமளித்து அவர்களை மாண்புற செய்தீர். எனவே நாங்களும் குழந்தைகளை பாதுகாத்திடவும் அவர்களை நல்வழியில் வளர்த்திடவும் பெண்களை பாராட்டவும் அவர்களின் மாண்பினை மதிக்கவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் காரணரே, படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்ட நாங்கள் பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்று படைப்பின் தொடக்கத்தில் நீர் எமக்கு பணித்ததை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டு இயற்கையை, நீர், நிலம், மரங்கள், பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றை பாதுகாத்திராமல் எங்கள் சுயநலத்துக்காக அனைத்து வளங்களையும் அளவு பாராமல் பயன்படுத்தி அவைகளை அடித்து வருகிறோம். அன்பு ஆண்டவரே, இனியாவது உம் படைப்பாகிய இயற்கையின்றி எங்களால் இந்த உலகில் வாழ முடியாது என்பதை உணர்ந்து இயற்கையை நேசித்து அதனை பாதுகாத்திட வரமுருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற இயேசுவின் தந்தையே இறைவா, நாடுகளுக்கிடையே நிலவும் போர்கள் ஏற்படுத்தும் அழிவினை உணர்ந்து உலகத் தலைவர்கள் போரினை கைவிடவும் அவர்கள் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக மாறிடவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளையை கடைபிடி, உன் தாயின் அறிவுரையை புறக்கணியாதே என்றுரைத்த எம் இறைவா, எங்கள் பெற்றோர்கள் மூலம்தான் நாங்கள் இந்த உலகத்திற்கு வருகின்றோம். அவர்களின் தன்னலமற்ற அளவிட முடியா தியாகத்தால் தான் நாங்கள் வளர்கின்றோம். ஆனால் நாங்கள் வளர்ந்த பின்பு அப்படி தியாகம் செய்து எங்களை வளர்த்த பெற்றோர்களை அவர்களின் முதுமை காலங்களில் யாருமில்லா அனாதைகளைப் போல முதியோர் இல்லங்களிலும் சாலையோரங்களிலும் அமைதியின்றி தவிக்க விட்டு விடுகின்றோம். இந்நிலை மாறி உம்மை போல நீர் எவ்வாறு சிலுவையில் இறக்கிற தருவாயிலும் உமது அன்னையை யோவானின் பாதுகாப்பில் ஒப்படைத்தீரோ, நாங்களும் எங்கள் பெற்றோர்களை முதியவர்களை பேணி வளர்க்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனுக்குலத்தை மீட்க உம் திருமகனை அனுப்பிய இறைவா, மனுக்குலம் முழுவதையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். நீரே உம் திருமகன் இயேசுவின் திரு இதயத்தில் மனுக்குலத்தை வைத்து பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் திரு இதயத்துக்கு மனுக்குலத்தை ஒப்புக்கொடுக்கும் வேண்டுதல். ஓ மிகவும் இனிய இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே,
உமது பீடத்தின் முன்பாக நெடுஞ்சான் கடையாக விழுந்து கிடக்கும் எளியோர் மீது உம் கண்களை திருப்பியருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே இருக்க விரும்புகின்றோம். இன்னும் அதிகமாக உண்மையாக உம்முடன் ஒன்றித்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை உம்முடைய திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை மற்றும் பலர் உம்முடைய கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளிவிட்டனர். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்துக்கு அருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் பற்றுறுதியாளர்களான கிறிஸ்துவுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்து போன காணாமற் போன பிள்ளைகளுக்கும் அரசராக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி இறக்காதபடி தங்கள் தந்தையின் வீட்டுக்கு விரைவில் வந்து சேரும்படி அருள்வீராக. அபத்த பொய் கொள்கையால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் அனைவரையும் உண்மையின் துறைமுகத்திற்கும் பற்றுறுதியின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து சேர்த்திருளும். ஆண்டவரே, உம்முடைய திரு அவையை தீமையிலிருந்து பாதுகாத்து திடமான தன்னுரிமையை அதற்கு அளித்தருளும். அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஒழுங்குமுறையையும் அமைதியையும் தந்தருளும். இவ்வுலகில் 1 கோடி முதல் 1 கோடி முனை மட்டும் ஒரே குரலியாய் நமக்கு மீட்பளித்த இறை இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் எந்நாளும் உண்டாவதாக என்ற துதி இடைவிடாது ஒலிப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாண்புயர் பாடல்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே,
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.